ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு ரவுண்ட் 3ல ஏதாவது சீட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ 7.5% அப்படிங்கிறது கவர்மெண்ட் குடுத்துருக்க ஸ்கீமு. ஸோ இதில வந்து ஃபுல் ஃப்ரீயா வந்து நீங்க 6வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா, ஃபுல் ஃப்ரீயா வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதில வந்து ஒரு சில காலேஜஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. புக் ஃபீஸ் இந்த மாரிலாம் வந்து வாங்கிக்கிறாங்க. பட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கோ, ஹாஸ்டலுக்கோலாம் வந்து ஃபீஸ வந்து கட்ட தேவையில்ல. அதே மாரி டியூஷன் ஃபீஸும் வந்து கட்ட தேவையில்ல. ஸோ இதில பொதுவா பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து இந்த ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு பெருசா சீட் வந்து எங்கேயுமே இல்ல. அ ஒரு சில காலேஜஸ்ல மட்டும் தான் வந்து சீட்டு 1 சீட்டு, 2 சீட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து ரவுண்ட் 2லயே வந்து ஃபுல்லாவே முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறப்பவே அதான் சொன்னோம். ஸோ எந்தெந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்டின்ட்டு. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறதுல எந்த காலேஜ்லயுமே வந்து பெருசா சீட் இல்ல. ஒரு சில காலேஜஸ்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில பாருங்க, சாம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜில மெரைன் இன்ஜினியரிங்ல 2 சீட் இருக்கு. ஸோ இந்த மாரி சீட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து இதெல்லாம் ஒரு பர்ட்டிகுலரான ஒரு சில காலேஜஸ் தான். அந்த காலேஜ்ல வந்து படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு குரோத் இருக்குமா அப்டின்னா டவுட்டு தான். ஏன்னா வந்து நீங்க வந்து ஃப்ரீயா படிக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட மட்டுமே படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில ஓகே. ஆனா நாளைக்கு வந்து பிளேஸ்மென்ட், நம்மளோட ஸ்கில் டெவலப்மென்ட் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால வந்து எந்த காலேஜ்லயுமே வந்து சீட் வந்து இப்போதைக்கு இல்ல. ஸோ அதுதான் வந்து உண்மையான சிச்சுவேஷன். ஸோ ஒரு சில காலேஜஸ்ல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு மட்டும் சீட்ஸ் இருக்கு. அந்த மாரி காலேஜஸ்ல நீங்க வந்து அந்த கம்யூனிட்டில வர்றீங்க அப்டின்னா, அத எடுக்கலாம். மத்தபடி பார்த்தீங்க அப்டின்னா, வேற எந்த காலேஜ்லயுமே சீட் இல்ல. நீங்க இது பார்த்தீங்கனாலே தெரியும். அ ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜா இருக்கு. ஓரளவுக்கு டயர் 1, டயர் 2, டயர் 3 காலேஜ்ன்னு கூட சொல்லலாம். அந்த மாரி காலேஜஸ்ல எந்த இடத்துலயுமே சீட் கிடையாது. ஒரு சில காலேஜஸ்ல அ ஒரு 20-30% தான் சீட்டே ஃபில் ஆகும். அந்த மாரி காலேஜஸ்ல மட்டும் தான் வந்து சீட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த காலேஜ்லாம் வந்து நம்ம இன்ஜினியரிங் படிச்சு, அதுக்கப்புறம் வந்து அங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் வெளியில வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி ஜாபுக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதே மாரி ஒரு 20-30% தான் வந்து அங்க சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும். அப்போ அந்த 20-30% சீட்ஸ் ஃபில் ஆகுறதுல வந்து எப்படியும் அவங்கனால வந்து ஃபுல்லா வந்து அ ஒரு ஃபேக்கல்டி டீம வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ, அப்ப அந்த இடத்துலலாம் வந்து பெருசா இது பண்ண முடியாது. ஸோ, ஒரு சில அட்டானமஸ் காலேஜஸ்ல ஒரு பர்ட்டிகுலரான கோர்சஸ்லாம் இருக்கு. இப்போ பெட்ரோகெமிக்கல்ல பாருங்க ஒரு சீட் வந்து இருக்கு. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ, இது வந்து ஒரு டயர் 3 காலேஜ் தான் சொல்லலாம். பட் அட்டானமஸா வாங்கியிருக்காங்க. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா பிசிஎம்ல சீட் இருக்கு. ஸோ, அந்த மாதிரி ஒரு சில காலேஜஸ்ல, ஒரு சில கம்யூனிட்டில மட்டும் ஒரு சீட்டு அந்த மாரி இருக்கு. ஸோ, அதை எல்லாமே வந்து பார்க்கணும் அப்டின்னா கஷ்டம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு சீட் இருக்கு. இது வந்து பிசிஎம்முக்கு. அடுத்தது வந்து எஸ்சிக்கு வந்து ஒரு சீட் இருக்கு. ஃபேஷன் டெக்னாலஜி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பிசிஎம்ல ஒரு சீட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பர்ட்டிகுலரா ஒரு சில காலேஜஸ்ல மட்டும் தான் சீட்ஸ் இருக்கு. அந்த சீட்டுமே வந்து இந்த ரவுண்டு 3ல வந்து ஒரு சில மாணவர்கள் எடுக்கலாம். பட் வந்து இங்க என்ன ஃபீஸ் இல்லாம படிச்சுக்கலாம். ஸோ அது ஒண்ணு தான் வந்து அட்வான்டேஜே தவிர, மத்த அட்வான்டேஜ் வந்து இந்த காலேஜஸ்ல எடுக்கிறதுனால இல்ல. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாரியம்மன் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, எந்த சீட்டுமே இருக்காது. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏல கூட வந்து சீட்ஸ் இல்ல. இப்போ சிஐஇடி ஒரு காலேஜ் இருக்கு. கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதில பாருங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயே எஸ்டில ஒரு சீட் இருக்கு. ஸோ அப்ப அந்த எஸ்டி மாணவர் வந்து அத எடுக்கலாம். பர்ட்டிகுலரா ஒரு சில காலேஜஸ்ல மட்டும் எடுக்கிறவங்க எடுக்கலாம். மத்தபடிலாம் வந்து பெருசா வந்து சீட்ஸ் கிடையாது. நீங்க வந்து 7.5ல இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து நீங்க ஜெனரல் எடுக்கிறதா வந்து பெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில பாருங்க ஈரோடு செக்குந்தர். ஸோ இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதில வந்து ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்ல ஏஐஎம்எல்ல வந்து ஒரு பிசிஎம்ல ஒரு சீட் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு அதே மாரி எம்டெக்ல இன்டகிரேட்டட் கோர்ஸ்ல வந்து ஏக்கு வந்து ஒரு சீட் இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங்ல எஸ்சில ஒரு சீட் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங்ல எஸ்சில ஒரு சீட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பர்ட்டிகுலரா ஒரு சில கோர்சஸ் வந்து நீங்க எடுக்கிறனா, இந்த மாரி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்ததுன்னா எடுக்கலாம். அது கிடைச்சது அப்டின்னா உங்க லக்கு தான். இப்ப பாருங்க ஐஆர்டிடிலயே வந்து சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு சீட் இருக்கு. பிசிஎம்ல ஒரு சீட் இருக்கு. ஸோ இந்த மாரி எங்கேயாவது ரேரா தான் இருக்கு. அத வந்து உங்கனால முடிஞ்சது இந்த கம்யூனிட்டில வருது அப்டின்னா நீங்க எடுக்கலாம். மத்தபடி வந்து ஜெனரல்ல ஓரளவுக்கு நல்ல காலேஜ் எடுங்க. ஸோ அதான் வந்து பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு. நீங்க படிச்சது அங்க உள்ள போனதுக்கப்புறம் வந்து உங்க ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து போய்க்கலாம். பட் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்டின்னா வந்து லோன் போய்க்கலாம். இல்ல அப்டின்னா மினிமம் காலேஜ் ஃபீஸ் எங்க வாங்குறாங்களோ, அங்க வந்து ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு வந்து உங்க ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கீங்க. மத்தபடி பார்த்தீங்க அப்டின்னா, சீட்டு சுத்தமா ஃபில் ஆகாம இருக்கும்ல. ஒரு 20%, 10% தான் சீட்ஸ் ஃபில் ஆகுது அப்டிங்கிற மாரி காலேஜஸ் இருக்கும். அந்த காலேஜஸ்ல ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ இதே மாரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்டின்னா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.